சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். நாம இன்றைக்கு மார்ச் 14, 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்கு அப்படின்றதோடு சேர்த்து அது சார்ந்துள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் கனெக்ட் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸை நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ வீடியோவை புதுமையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கான கிளாஸஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றது பார்க்க ஆரம்பிக்கலாம். அதற்கு முன்பாக நேற்று நாம என்ன படிச்சோமோ அதை ரிவைஸ் விதமாக இங்கு 3 இமேஜஸ் குறிப்பிடப்பட்டிருக்கு. சோ ஒரு தினம் சார்ந்த செய்தி செப்டம்பர் 17 அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. சோ என்ன தினம் அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாங்க இன்னைக்கான முதல் டாபிக் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவில் புதிதாக செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றதுக்கான அடிக்கல் நாட்டு விழா அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ இந்தியாவில் புதிதாக எங்கெல்லாம் இந்த குறைக்கடத்தி தயாரிப்பதற்கான தொழிற்சாலைகள் அமைப்பதாக முற்பட்டிருக்காங்க, அதுல தவறான பகுதி எது அப்படின்றத நீ கண்டுபிடிப்பான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆப்ஷன் டி, துவாரகா அப்படின்றது தவறாக இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரிப்பா, அப்ப துவாரகா சார்ந்த சமீபத்திய காலங்களில் என்ன படித்தோம்? துவாரகா எக்ஸ்பிரஸ்வே இந்திய நாட்டின் முதல் 16 வழி நகர்ப்புற விரைவு சாலை அப்படின்றத திறந்து வச்சிருக்காங்க அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சோம். ஓகேங்களா? டெல்லி டு ஹரியானால இருக்கக்கூடிய குர்கியான இணைக்குது அப்படின்னு விஷயம் படிச்சோம். 27 கிலோமீட்டர் தொலைவு கொண்டதுலாம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதை ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ இது தவறுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ சரியான பகுதிகள்லாம் என்னது? சனந்த் அப்படின்றதும் தோலேரா அப்படின்றதும். இந்த 2 இடங்களும் எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னா குஜராத்தில் இருக்கு அப்படின்னு தெரியணும். அப்போ மொத்தம் 3 செமிகண்டக்டர் ஆலைக்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்திருக்கு. ஸோ அதுல 2 செமிகண்டக்டர் ஆலை குஜராத்தில் அமைக்கிறாங்க. ஒன்று வடகிழக்கு மாநிலமாகிய மோரிகான், அதாவது அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய மோரிகான்ல அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கொடுக்கப்பட்ட விஷயம்ல தவறா இருப்பது துவாரகா அப்படின்ற ஒரு இடம் தான் தவறா இருக்கு. அது டெல்லியில இருக்கு. அங்க விரைவு சாலை அப்படின்றது திறந்து வச்சாங்க. சோ அதை ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்ட ஆப்ஷன். ஓகேங்களா? சரி, வாங்க இப்போ இது சார்ந்த தகவல்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. செமிகண்டக்டர் ஆலை அமைப்பு திட்டம் அப்படின்றதுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அடிக்கல் நாட்டியவர் இந்திய பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ தொழிற்சாலைகளின் மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 1.25 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அமைய உள்ள மாநிலம் 2 மாநிலத்தில் 3 இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ குஜராத் மற்றும் அஸ்ஸாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ என்ன நோக்கத்திற்காக செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸை புதிதாக ஒரு திட்டத்தின் மூலமாக அடிக்கல் நாட்டியிருக்காங்க அப்படின்னா, செமிகண்டக்டர் உற்பத்தியில இந்தியா உலக அளவில் மிகப்பெரிய ஒரு முனையமாக மாறணும் அப்படின்றதற்காகத்தான் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸை இந்தியாவில் கொண்டு வருவதற்கு முற்படுறாங்க. ஸோ மின்னணு பொருள் உற்பத்தியில இந்தியா நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா தற்போதைய நிலையில ரொம்ப பெஸ்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா மொபைல் போன் உற்பத்தியில உலக அளவில் இந்தியா 2வது இடத்துல இருக்காங்க. அது ஒரு பெஸ்டான விஷயமா பார்க்கப்படுது. ஆனா செமிகண்டக்டர் அப்படின்றது எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் தயாரிக்கணும்னாலும் மிக அத்தியாவசியமான ஒரு பொருள். ஐடி பொருட்கள் சார்ந்து எந்த பொருள் தயாரிக்கணும்னாலும் தேவை. அது போக போக்குவரத்து துறைக்கும் தேவையான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ அதனாலதான் செமிகண்டக்டர் உற்பத்தியை இந்தியாவில் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்கான ஒரு முடிவுகளாக இது பார்க்கப்படுது. ஸோ இப்போ இந்த செமிகண்டக்டர் ஆலைகள் இந்தியாவிற்கு வருவதன் மூலமாக என்ன மாதிரியான நன்மைகள் விளையும் அப்படின்னா, $பில்லியன், பல $பில்லியன் இந்தியாவிற்கு வருவாயாக கிடைக்கும். எப்போ அப்படின்னா இந்த செமிகண்டக்டர் உற்பத்தி அதிகமாக நடக்கும் பொழுது. ஓகேங்களா? ஸோ அது போக இந்த ஆலைகளுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது உருவாகும். ஸோ அதனால இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு திறன் மேம்பாடுகளும் அடையப்படும். ஸோ அதன் மூலமாக வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப்படும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 விஷயங்கள் இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜஸாக பார்க்கப்படுது. சரி, வாங்க இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குறைக்கடத்திகள் தயாரிப்பதற்கான ஆலை திட்டம் தான் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு நம்ம பார்த்தோம். சரி, இப்போ இந்த குறைக்கடத்திகள் சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்ல என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம ஆல்ரெடி நிறைய படிச்சிருக்கோம். இப்போ இன்னைக்கு ஒன்று புதுசா படிக்க போறோம். மெட்டலாய்ட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட், உலோக போலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டலாய்ட்ஸ்னா என்னன்னா, அந்த உலோகம் எப்படி இருக்கும், அந்த பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னா உலோக பண்புகளையும் வச்சிருக்கும், அலோக பண்புகளையும் வச்சிருக்கும். அதுதான் உலோக போலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, மெட்டலாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரிப்பா, நாம செமிகண்டக்டர் பத்தி தானே படிச்சுட்டு இருக்கோம். ஏன் மெட்டலாய்ட்ஸ் பத்தி படிக்கிறோம் அப்படின்னா, இந்த மெட்டலாய்ட்ஸ்ல இருக்கக்கூடிய சில பொருள்
பொருட்களும் செமிகண்டக்டராக ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. செமிகண்டக்டர்னா என்னப்பா? ஃபர்ஸ்ட் கண்டக்டர்னா என்ன? கண்டக்டர்னா கரண்டை கடத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சுலேட்டர்னா என்ன? கரண்ட்டை எந்த பொருள்லாம் கடத்தாதோ அதெல்லாம் இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப செமிகண்டக்டர்னா என்ன? கரண்ட்டை கடத்தும், ஆனா எப்ப கடத்தும் அப்படின்னா அதற்கு ஏதாவது ஹீட் அதிகமா கொடுக்கும் பொழுது அது கடத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீட் அதிகமா கொடுக்காத போது அது கரண்ட்டை கடத்தாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப செமிகண்டக்டர்னா அதுதான் குறைக்கடத்திகள். ஒரு நேரத்துல அது கடத்தும் எப்ப அப்படின்னா ஹீட் அதிகமாக இருக்கும் பொழுது. ஓகேங்களா? சோ அப்படிப்பட்ட குறைக்கடத்திகள் உலோக போலிகளாகவும் சில நேரங்கள்ல ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா சிலிக்கான், ஜெர்மானியம் அந்த மாதிரியான உலோக போலிகள் சில சூழ்நிலைகளில் மின்சாரத்தை கடத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ சிலிக்கான் வந்து பளபளப்பாக இருக்கும், தகடாக விரியும் பண்பையோ கம்பியாக நீளும் பண்பையோ பெற்றிருக்காது அப்படின்னு விஷயங்கள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சிலிக்கான் அப்படின்றது ஒன் ஃபார்ம் ஆஃப் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலிக்கான், ஜெர்மானியம் இதெல்லாம் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் செமிகண்டக்டர். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இங்க பாருங்க, இப்போ இந்த செமிகண்டக்டர்ஸ் ஆலைகள் அப்படின்றது இந்திய அரசே நிறுவுறாங்களா, இல்ல பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாக நிறுவுறாங்களா, இல்ல தனியார் துறையை முதலீடு ஈர்க்கும் விதமாக நிறுவுறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப குஜராத்ல எல்லாம் அமைக்கக்கூடிய ஆலைக்கு அமெரிக்க நிறுவனமாகிய ஓம்ரான் நிறுவனம் வந்து இங்க அதிகமாக முதலீடு செய்றாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் அமெரிக்க நிறுவனமாகிய மைக்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம். ஓகேங்களா? சோ அவங்க வந்து நிறைய இங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல பண்றாங்க. ஓம்ரான் அப்படின்றது ஜப்பான் நிறுவனம், அது ஹெல்த் செக்டரோட இருந்து தமிழ்நாட்டில் அவங்க வந்து என்ன பண்றாங்க, முதலீடு பண்றாங்க. நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? சோ ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்ரான் அப்படின்ற நிறுவனம் வந்து பண்றாங்க. சோ இந்த மாதிரி முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக சில விஷயங்கள் நடக்குது. இதற்கெல்லாம் ஆணி வேராக இருந்த விஷயம் என்ன? 1991ல எல்பிஜி, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்றதெல்லாம் நடந்தது. சோ லிபரலைசேஷன் தாராளமயமாக்கல், சுதந்திரம் வழங்குவது எதற்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க, தனியார் துறைக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்றைக்கான இரண்டாவது கேள்விதான். அதற்கு முன்பாக முதல் கேள்வி எப்படி பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ரீகலெக்ட் பண்ணிடலாம். ஒரு செமிகண்டக்டர் ஆலைக்கான அடிக்கல் நாட்டு விழா அப்படின்றது நடந்தது. எந்த பகுதியிலாம் நடக்குது அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம். செமிகண்டக்டர் சார்ந்த நம்ம ஸ்கூல் புக் கண்டென்ட் பார்த்தோம். அப்புறம் இந்த மாதிரியான ஆலைகள்லாம் பிரைவேட் செக்டார்ஸ் மூலமாக முதலீட்டு ஈர்ப்பின் மூலமாக நடக்குது அப்படின்றதுனால தாராளமயமாக்கல் தான் என்ன அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இப்படி தாங்க கனெக்ட் பண்ணி தாங்க ஒவ்வொரு நிகழ்வுகளா நம்ம படிச்சு வந்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ முழுமையா பார்த்துட்டு உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அந்த கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. வாங்க இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு என்ன இரண்டாவது கேள்வி நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உலகின் முதல் ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோபோவின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதான் மென்பொருள் இன்ஜினியர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏஐலேயே சாஃப்ட்வேர் இன்ஜினியரை உருவாக்கி இருக்காங்க. ஸோ அதோடைய பெயர் தான் என்னது அப்படின்னா டெவின் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ உலகத்திலேயே முதல் ரோபோ, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோபோ. ஓகேங்களா? ஸோ இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் இந்தியாவின் முதல் ஏஐ ஆசிரியை கேரளாவில் உருவாக்குனாங்க, ஐரிஸ் அப்படின்னு பெயரிட்டாங்க படித்தோம். ஓகேங்களா? இந்தியாவின் முதல் செய்தி வாசிப்பாளர், ஏஐ செய்தி வாசிப்பாளர் ஒடிசாவில் உருவாக்குனாங்க, லிசான் பெயரிட்டாங்க அப்படின்னு விஷயம் படிச்சிருக்கோம். ஸோ வயோமித்ரா அப்படின்றது ஹாஃப் ஹியூமனாய்ட் ரோபோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அரை வடிவத்தில் இருக்கக்கூடிய, மனித வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரோபோ. இதை வந்து ககன்யான் திட்டத்திற்கு இந்தியா, இஸ்ரோ பயன்படுத்த போறாங்க அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சிருந்தோம். ஸோ அதை ரிவைஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ தற்பொழுது என்ன படிச்சிருக்கோம்னா, உலகின் முதல் ஏஐ சார்ந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோபோவோட பெயரு டெவின் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, உருவாக்கிய நிறுவனம் காக்னிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் தான் உருவாக்கி இருக்காங்க. பயன்பாடு, இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோபோ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கோடிங் எழுதுவதற்கு பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ப்ராம்ப்ட்டை மட்டும் கொடுத்துட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிடும் அப்படின்னா ப்ரோக்ராமை அசெம்பிள் பண்ணி சூப்பரா கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்ற கான்செப்ட் 2022 பிற்பகுதியில் தான் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. உலகமே வந்து இந்த ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நோக்கி பயணிப்பது அதிகமாக ஆர்வம் தோன்றுவதற்கு காரணமான ஒரு இன்ஸ்டிகேஷன் பாயிண்ட் அப்படின்னா எது சொல்றாங்கன்னா, ஓப்பன் ஏஐ நிறுவனம் வந்து என்ன பண்ணாங்கன்னா சாட் ஜிபிடி அப்படின்றத அறிமுகப்படுத்தினாங்க. அதற்கப்புறம் தான் ரொம்ப அதிகமான ஆர்வங்கள் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ டெவின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியருடைய ரோபோவுடைய வேலை என்ன அப்படின்னா, மனித மூளையால் எளிதில் அது எழுதும் கோடிங்கை அடையாளம் காண இயலாத அளவுக்கு அது ப்ரோக்ராம் அசெம்பிள் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ மித்த சாட் ஜிபிடினால ப்ரோக்ராம் கோடிங்லாம் எழுத முடியாது அப்படின்னா அதனால எழுத முடியும், ஆனால் அதெல்லாம் மனித மூளைகள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். ஓகேங்களா? ஆனால் இப்போ இருக்க இந்த டெவின் வந்து கோடிங் எழுதுச்சு அப்படின்னா மனித மூளை, சாதாரண மனித மூளையால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ விளையும் நன்மை அப்படின்னு பார்க்கும்பொழுது
மனித இன்ஜினியர்களுக்கு உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நிகழ்நேர அப்டேட்டுகளையும் கொடுத்துட்டே இருக்கும். டிசைன் சாய்ஸ்களில் இணைந்து பணியாற்றும் அப்படின்னு விஷயங்களும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட் பார்க்க போறோம். ஸோ இப்போ ரோபோட்டிக்ஸ் சார்ந்து படிச்சதுனால ரோபோட்டிக்ஸ் சார்ந்தா இங்க புக் கண்டென்ட் பார்க்குறோம். 1954 ஜார்ஜ் டிவால் அப்படின்றவர் யூனிமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஜிட்டல் வடிவிலான ஒரு ரோபோவை கண்டுபிடிக்கிறார். ஸோ இவர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நவீன இயந்திர மனிதவியல் தொழிலின் தந்தை. இவரை மட்டும் இல்லை, ஜோசப் ஏஞ்சல் பெர்கர் அப்படின்றவரையும் சேர்த்து 1956 முதல் இயந்திர மனித நிறுவனத்தை இவங்க உருவாக்கியிருக்காங்க. 1961 இந்த யூனிமேட் அப்படின்ற ரோபோட்டை நியூ ஜெர்சியில ஒரு ஜெனரல் மோட்டார்ஸ் தானியங்கி தொழிற்சாலையில கார் உதிரி பாகங்கள் நகர்த்துவதற்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு கோ ஒர்க்கராகவும் இது இருக்கு ரோபோட் அப்படின்றது. இப்போ கூட டெவின் அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதே மாதிரி சக மனிதராகவும் இது இருக்கு, சக பாதுகாவலராகவும் இருக்கு, சக ஆய்வாளராகவும் இது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ ரோபோட்டிக்ஸ் சார்ந்தே தான். ககன்யான் திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு செலுத்தப்பட்ட அரை மனித உருவ ரோபோவின் பெயர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நாம கூட ஆப்ஷன்ஸ்ல படித்தோம், வயோமித்ரா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்த விஷயம், இன்றைக்கான 3வது கேள்வி, இந்திய பிரதமரால் தொடங்கப்பட்டுள்ள PM சூரஜ் இணையதளத்தின் பயனாளிகள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை தொழில் முனைவோர்கள் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? சமீபத்திய காலங்களில் விவசாயிகளுக்காக ஒரு மிகப்பெரிய இணையதளம் அப்படின்றது ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. என்ன பார்த்தோம் அப்படின்னா இ கிசான் உபஜ் நிதி அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? விவசாயிகளுடைய விளைபொருட்களை சேமிப்பு கிடங்குகளில் சேமித்து வைப்பதன் மூலமாக வங்கிகள் கடன் கொடுப்பாங்க அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சோம். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. சுய உதவி குழுக்களில் இருக்கக்கூடிய மகளிர்களுக்கு ட்ரோன் பயிற்சி கொடுத்து ட்ரோன் நமோ திதி திட்டம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சோம். ஓகேங்களா? ஸோ அதை ரிவைஸ் பண்றோம். கைவினைஞர்களுக்கு ஃபினான்சியல் ரிசோர்ஸா ஹெல்ப் பண்றதற்காக விஸ்வகர்மா திட்டம் அப்படின்றது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ அதை நம்ம நினைவு கூர்ந்துகிட்டாச்சு. ஸோ நாம இப்போ என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் விதமாக இந்திய பிரதமரால் PM சுராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இணையதளம் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? சரி, இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். இப்போ சுராஜ் அப்படின்னா என்ன? பிரதான் மந்திரி சமாஜிக் உத்தன் மற்றும் ரோஸ்கர் ஆதாரிக் ஜன் கல்யாண் தேசிய அளவிலான இணையதளத்துடைய பெயராக பார்க்கப்படுது. அதுதான் ஷார்ட் ஃபார்மா PM சுராஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ செயல்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா பின்தங்கிய பிரிவுகளைச் சேர்ந்த 1 லட்சம் தொழில் முனைவோருக்கு கடன் உதவி அளிப்பதற்காக இந்த இணையதளம் தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ யாருக்கு ப்ரியாரிட்டைசேஷன் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கும் துப்புரவு தொழிலாளர்களுக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது போக இலக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹோலாவே இந்தியா 2047 நோக்கிய பயணத்தில் இருக்குங்க. ஓகேங்களா? விக்சித் பாரத் வளர்ந்த இந்தியாவை உருவாக்கணும் 2047க்குள்ள. ஸோ அப்போ இன்க்ளூசிவ் க்ரோத்னஸ் அப்படின்றது வேணும். ஓகேங்களா? ஸோ அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியில ஈடுபடுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி ஷெட்யூல் காஸ்ட் பிரிவினராக இருந்தாலும் சரி, பின்தங்கிய பிரிவினராக இருந்தாலும் சரி, வல்னரபிள் குரூப் ஆஃப் பீப்புள்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ இவங்க எல்லாத்துக்குமே திட்டங்கள் அப்படின்றது வகுக்கப்பட்டிருந்தது. ஸோ அவங்களெல்லாம் மேலே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நிறைய நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டது. அதை தான் ஓரிரு தகவல் பார்க்க போறோம். முத்ரா திட்டம் அப்படின்றது கொடுத்தாங்க. தொழில் முனைவோர்களை அதிகமாக ஊக்குவிப்பதற்காக 30 லட்சம் கோடி இதுவரைக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ 2024 கூட ஷெட்யூல் காஸ்ட் பிரிவினரின் முன்னேற்றத்திற்காக இந்திய அளவில் ரூபாய் 1.6 லட்சம் கோடி செலவழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது போக துப்புரவு தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கும் விதமாக நமஸ்தே திட்டம் அப்படின்றதெல்லாம் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஆயுஷ்மன் ஹெல்த் கார்டு அப்படின்றது நிறைய நபர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய சுகாதார நலன்களை பேணுவதற்காக அப்படின்ற விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஸோ இதெல்லாம் இதற்கு முன்பாக எடுக்கப்பட்ட முன் நடவடிக்கைகளாக பார்க்கப்படுது. அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு தொழில் முனைவோர் அவ்வளோ இம்பார்ட்டனா? எதற்காக இவ்வளோ பெரிய தேசிய அளவில் ஒரு இணையதளம்லாம் டெவலப் பண்ணுறாங்க? ஸோ அதற்கு இந்த புக் கண்டென்ட் ஆன்சர் சொல்ல போகுது. ஓகேங்களா? ஸோ தொழில் முனைவோர்கள் நாட்டில் அதிகமாக இருந்தாங்கன்னா கிராமப்புறம் மற்றும் பின்தங்கிய தொழிற்சாலைகளை முன்னேற்றுவதுடன் நாட்டில் இருக்கக்கூடிய ரீஜனல் டிஸ்பாரிட்டியை குறைப்பாங்க. ஸோ ஏற்றத்தாழ்வு, வட்டார ஏற்றத்தாழ்வுலாம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஜிடிபியும் உயரும், தலா வருமானமும் உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு
சமூகத்துடைய வருமானமும் செல்வமும் செறிவையும் குறைப்பதன் மூலம் அவை சமூகத்தின் வளர்ச்சிக்கு பங்களிக்கின்றன. ஒரு தனிநபருடைய வருமானம் செழிப்பு அப்படின்றது ஒரே இடத்துல அக்குமுலேஷன்ஸ் ஆஃப் வெல்த் இல்லாம டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் வெல்த் இருக்கும் பொழுது ரொம்ப அழகாவே இருக்கும் அந்த சமூகம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அது போக என்ன சொல்றாங்கன்னா, குடிமக்கள் அசையா சேமிப்புகள் மற்றும் நாட்டின் ஏற்றுமதி வியாபாரம் மூலமாக மூலதனத்தை செயல்பட வைக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் பாருங்க, அவங்க வந்து எப்பயுமே தொழில் முனைவோர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இனோவேட்டிவான ஐடியாஸை கொண்டு வந்துட்டே இருப்பாங்க, புத்தாக்க சிந்தனை படைத்தவர்கள். சோ அந்த புத்தாக்கத்தின் மூலம் லாபம் அப்படின்றது அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ தொழில் முனைவோர் குறைந்த விலையில் சிறந்த தரமான பொருட்களை பெற மக்களுக்கு உதவுகின்றனர். இதன் விளைவாக அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்படுகிறது அப்படின்னு விஷயம் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். இல்ல 2 ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கறோம். ஓகேங்களா? சரி, இங்க பாருங்க, பட்டியல் சாதியினர் நிதி மற்றும் மேம்பாடு நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ பட்டியல் சாதியினர் குடும்பங்களில் என்ன மேம்பாட்டிற்காக இவங்க இயங்குறாங்க? பொருளாதார மேம்பாட்டிற்காக இவங்க இயங்குறாங்க. NSFDC அப்படின்ற அமைப்பு. ஓகேங்களா? ஸோ ஷெட்யூல் காஸ்ட் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து முத்ரா திட்டத்தின் கீழ் கடன்களை பெறுவது. யாரு பெறுவாங்க முத்ரா திட்டத்தின் கீழ் கடன்? நுண்தொழில் நிறுவனங்கள். ரொம்ப பெரிய நிறுவனங்கள்லாம் இல்லை, சின்ன நிறுவனங்கள் பெறுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. முத்ரா திட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ள நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பலை தேர்வு செய்க அப்படின்னு குறிப்பிட்டாங்க. ஒரு 4 கப்பல் குறிப்பிட்டிருக்காங்க. INS விக்ராந்த் அப்படின்றது நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பலா அப்படின்னா அது தவறு. அது என்னது? விமானம் தாங்கி போர்க்கப்பல். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல் அப்படின்னு கேட்டு சொல்லுவோம் INS விக்ராந்த் அப்படின்னு கண்ணு மூடிட்டு அடிக்கணும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் INS அக்ரே அப்படின்றது நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பலா? ஆமா, நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் தான். இப்போ இந்திய கடற்படை இணைக்கப்பட்டிருக்கா? ஆமா, இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ 2 சரியா தான் இருக்கு. INS அரிகந்த் அப்படின்றது இது நீர்மூழ்கி கப்பல் தான், ஆனா இப்போ இது இணைக்கப்படலை. ஓகேங்களா? சோ இது தவறு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, INS அக்ஷய் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் தான். சரி, இது நீர்மூழ்கி போர்க்கப்பல், ஆனா இது நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பலை கேட்டிருக்காங்க. சோ INS அக்ரே அப்படின்றது ரைட்டு, INS அக்ஷய் அப்படின்றதும் நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் தான். ஓகேங்களா? சோ அப்ப கொடுக்கப்பட்டதுல இதெல்லாம் சரி, 2 மற்றும் 4 சரி. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். சோ நடைபெற்ற விஷயம் என்னன்னா, 2 புதிய நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கு. சோ இந்த இணைப்பிற்கான நிகழ்ச்சி எங்க நடந்தது? கொல்கத்தால காட்டன் ரிச் கப்பல் கட்டும் தளத்தில் நடந்தது. சோ சிறப்பு விருந்தினராக யார் வந்தாங்க? அதாவது இந்திய விமானப்படையின் தலைமை தளபதியாக விளங்கக்கூடிய விவேக்ராம் சௌத்ரி சார் வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரிப்பா, இந்த நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் இந்திய கடற்படையில் இணைப்பதற்கான நோக்கம் என்ன? நீர்மூழ்கி கப்பல்கள், ஏதாவது எதிரி நாட்டுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய எல்லைக்குள்ள வந்தா அதை எதிர்கொள்வது, அதுக்கப்புறம் கடல்சார் செயல்பாட்டு திறனை அதிகப்படுத்துவதற்காக இந்த 2 கப்பல்கள் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு விஷயம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்திய தற்சார்பு நிலை மேம்பாடுகள். அப்போ விவேக்ராம் சௌத்ரி சார்கள் இந்த தொடக்க நிகழ்ச்சியில சொல்றாங்க, இந்தியாவோட தற்சார்பு நிலை அப்படின்றது உயர்ந்து கொண்டே போகுது. இந்தியாவிலேயே நாம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, போர்க்கப்பல்கள் தயாரிக்கிறோம், நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்கிறோம், விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் தயாரிக்கிறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. இங்க பாருங்க, இந்தியாவில் உள்நாட்டில் கட்டமைக்கப்பட்டு 2016 ஆகஸ்ட் மாதம் சேவையில் இணைக்கப்பட்ட அணு நீர்மூழ்கி கப்பலின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை INS அரிகந்த் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய பிரதமரால் திறக்கப்பட்டுள்ள சஃப்ரும் தரை துறைமுகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை திரிபுராவில் அமைந்துள்ளது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம படிச்சோம், உத்தரப்பிரதேசத்துல ஒரு நிலை துறைமுகம் அப்படின்றது திறந்து வைக்கப்பட்டது. அதோடைய பேர் தான் ருபைதிகா அப்படின்னு நம்ம படிச்சோம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் இந்தியாவிலேயே லேண்ட் போர்ட்ல பெருசு எது அப்படின்னா பெட்ரோபோலா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேற்கு வங்கத்தில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பங்களாதேஷோட வணிகம் மேற்கொள்வதற்கு ஏதுவான முறையில் இந்த பெட்ரிபோலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலத்துறைமுகம் இருக்கு. ஓகேங்களா? அதான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய நிலத்துறைமுகம். அதை நம்ம பார்த்தாச்சு. அருணாச்சல் பிரதேசம் சார்ந்து சமீபத்திய காலங்களில் நம்ம என்ன படித்தோம்? அதாவது உலகின் மிக உயரமான சுரங்கப்பாதை அப்படின்றது அமைச்சிருக்காங்க. இருவழி சுரங்கப்பாதை அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அது எங்க? அருணாச்சல் பிரதேசம். ஸோ அதை ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்டது. தற்பொழுது திரிபுரால என்ன பண்ணியிருக்காங்க?
சஃப்ரும் தரை துறைமுகம் அப்படின்றது திறக்கப்பட்டிருக்குன்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ சஃப்ரும் தரை துறைமுகம் எந்த இரண்டு நாடுகளை இணைக்குது அப்படின்னா இந்தியா மற்றும் வங்கதேசத்தை இணைக்குது. ஸோ அதோடைய நோக்கம் என்ன? எல்லை தாண்டிய வர்த்தகத்தை எளிமையாக்குவது. ஸோ இந்த ப்ராஜெக்டுக்கான மதிப்பு எவ்வளவு சொல்றாங்க? 8500 கோடி அப்படின்னு சொல்றாங்க. அருகில் உள்ள பெரிய துறைமுகம் சிட்டகாங் துறைமுகம் 75 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கு. ஸோ மைத்ரி பாலம் வாயிலாக இது இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ தரை துறைமுகத்துடைய பயன் என்ன? அங்க பயணிகள் முனையம் இருக்கும், சரக்கு நிர்வகிக்கக்கூடிய வசதிகள் இருக்கும், ஸோ கிடங்கு வசதிகளும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது போக சர்வதேச உறவில் ஏற்படக்கூடிய பலன் இந்த சாஃப்ரன் துறைமுகம் மூலமாக அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவையும் தென்கிழக்கு ஆசியாவின் உறவுகளையும் மேம்படுத்துவதற்கு இந்த சாஃப்ரன் துறைமுகம் ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியா பங்களாதேஷ் எல்லை கோடு சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்தியா பங்களாதேஷ் எல்லை கோடானது 2979 கிலோமீட்டர் நீளத்துடையது, 1116 கிலோமீட்டர் ஆற்று வழியை உள்ளடக்கியது. இவ்வெல்லை 54 ஆறுகளையும் பிரம்மபுத்திரா உட்பட இந்தியா, மேற்கு வங்காளம், மேகாலயா, மிசோரம், அஸ்ஸாம் மற்றும் திரிபுரா போன்ற மாநிலங்கள் பங்களாதேஷுடன் 4096 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து காணப்படுகின்றன அப்படின்னு அழகா சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வடகிழக்கு மாநிலங்கள் திரிபுரா உட்பட பங்களாதேஷ், மியான்மர், பூட்டான் மற்றும் சீனா போன்ற நாடுகளோடு எல்லையை பகிர்ந்து கொண்டாலும் இந்த இந்தியாவோட கனெக்டிவ் ரீஜனாக மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய சிலிகுரி மட்டும்தான் இருக்கு, சிக்கன்னூக் காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். இங்க பாருங்க, வங்கதேசத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திரிபுரா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இப்போ இந்த திரிபுரால தான் சாஃப்ரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நில துறைமுகம் அப்படின்றது ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஓகேங்களா? அடுத்து நான் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போறேன்னா பாகிஸ்தானோட இந்தியாவின் எத்தனை மாநிலங்கள் எல்லையை பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த விஷயம், இந்தியாவில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள கிருத்தி திட்டம் எந்த துறையுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை விளையாட்டுத்துறையுடன் தொடர்புடையது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பெண்கள் மேம்பாடு என்ன திட்டம் பத்தி சமீபத்திய காலங்களில் படித்தோம்? மகிழா சம்மன் திட்டம் டெல்லி அரசு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் படிச்சோம். ஓகேங்களா? ஸோ விவசாயம் சார்ந்து PM கிசான் திட்டம் அதற்கான தவணை கூட சமீபத்திய காலங்களில் இந்திய பிரதமர்கள் வெளியிட்டிருப்பாங்க. ஸோ 18வது தவணை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ வருடந்தோறும் 6000 ரூபாய் 3 தவணைகளாக 2000 சிறு குறு விவசாயிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு திட்டம் தான் PM கிசான் சம்மன் நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து சுகாதாரம் சார்ந்து எதுவும் திட்டம் படிச்சோமா? ஆயுஷ்மன் பாரத் திட்டம் அப்படின்றது படிச்சோம். ஸோ இந்த திட்டத்தில் பயனாளிகளாக 48% பெண்கள் இருக்காங்க அப்படின்னு விஷயம் படிச்சோம். ஓகேங்களா? ஸோ அதை ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. தற்பொழுது விளையாட்டு பொறுத்த வரைக்கும் கிருத்தி திட்டம் அப்படின்றத தொடங்கியிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ கிருத்தி அப்படின்றதுக்கு ஃபுல் எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா கேலோ இந்தியா ரைசிங் டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன்ஸ், திறமையானவர்களை கண்டுபிடிப்பது, அவங்கள கேலோ இந்திய விளையாட்டுக்கள்ல உட்புகுத்துவது. ஓகேங்களா? ஸோ இதற்கான ஒரு திட்டம் தான் கிருத்தி திட்டம் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ இதை தொடங்கி வைத்தது மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரியானாவில் ஒரு நிகழ்ச்சியில் தொடங்கி வச்சிருப்பாங்க. ஸோ திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா நாட்டில் திறமையானவர்களை கண்டுபிடிப்பது, இளைஞர்களின் கவனச்சிதறலை மடைமாற்றம் செய்வது, இந்த 2 விஷயங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமாக பார்க்கப்படுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய பயனாளிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 9 முதல் 18 வயதான நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடையாளம் காண்பதற்கான நடவடிக்கை நாடு முழுவதும் 20 லட்சம் திறமை மதிப்பீட்டு மையம் அப்படின்றது அமைக்கிறாங்க. அதன் மூலமாக சிறந்த விளையாட்டு வீரர்கள் அடையாளம் காணப்பட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முதல் கட்ட செயல்பாடாக 10 விளையாட்டுகளுக்கு 50,000 விண்ணப்பதாரர்கள் மதிப்பீடு செய்ய போறாங்க. ஸோ இந்த விண்ணப்ப எப்படி மதிப்பீடு செய்ய போறாங்க அப்படின்னா தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மதிப்பீடு செய்றாங்க. சோ ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு இருக்கும் இந்த தேர்வுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ இளம் திறமையாளர்கள் சார்ந்து விளையாட்டு துறையில நாம ஒரு நபரை ஸ்கூல் புக்ல இருந்து பார்க்க போறோம். செல்வி சே இளவழகி அப்படின்றவங்கள பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ இவங்க சென்னை வியாசர்பட்டின பகுதியில் உள்ள ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர். இவரது தந்தை ஒரு ஆட்டோ ஓட்டுநர். 2008 பிரான்சில் கேன்ஸ் நகர் அப்படின்ற இடத்துல பாலை ஸ்டேஜ் விழா போட்டிகளில் தனது முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க. அதே ஆண்டுல தேசிய கேரம் சாம்பியன் போட்டியில முந்தைய உலக சாம்பியனான ரேஷ்மி குமாரியை தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்கெல்லாம் பாருங்க சென்னையில் வியாசர்பாடியில் ஒரு சிறு குடும்பத்தில் பிறந்தவங்க. ஸோ இவங்களுடைய ரியல் டேலண்ட் வெளியே தெரிய வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரியல் டேலண்டர்ஸை வெளிக்கொண்டு வருவதுக்கு தான் கிருத்தி திட்டம் அப்படின்றத அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் பாருங்க.
இவங்க சார்ந்து டிஎன்பிசி கேட்டிருக்காங்க பாருங்க. அதாவது செல்வி இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேரம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் பார்க்கறதுக்கு முன்பாக உங்ககிட்ட என்ன கேள்வி அப்படின்னா, மாரியப்பன் தங்கவேலு தமிழ்நாட்டை சார்ந்தவர். இவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து, உலகத்தில் எந்த பகுதியில் கிளி காய்ச்சல் தற்பொழுது வெடித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உலகத்தில் ஐரோப்பா பகுதிகளில் கிளி காய்ச்சல் அப்படின்றது வெடித்திருக்கு. ஸோ ஆப்பிரிக்கா சார்ந்து ஏதாவது நோய் சார்ந்து படிச்சோம், நோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் படிச்சோம். சோ உலக சுகாதார நிறுவனம் கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா, நெக்லெக்டட் டிராபிக்கல் டிசீஸ் பட்டியல்ல இந்த நோமா டிசீஸை நாங்க வைக்கிறோம் அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? சோ அதை நம்ம ரிவைஸ் பண்றோம். சோ அது போக ஆஸ்திரேலியாவில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஆஸ்திரேலியாவில் கிரேட் பேரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கான சிறப்பு என்னன்னா, பவளப்பாறைகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு இடம். சோ அந்த இடத்துல இப்போ கோரல் ப்ளீச்சிங் அப்படின்றது நடந்திருக்கு. கோரல் ப்ளீச்சிங்னா என்ன? வெப்பம் அதிகமாகி கடல் சூடாகி உள்ள இருக்கக்கூடிய பவளப்பாறைகள்ல பாதிப்புல வெளிர் நிறம் விட்டுரும். ஓகேங்களா? சோ அதுதான் கோரல் ப்ளீச்சிங் அப்படி சொல்றாங்க. பவளப்பாறைகள் சாகும் தருவாயில் இருக்கக்கூடியது. சோ இப்போ ஆஸ்திரேலியாவில் அந்த நிகழ்வு நடந்திருக்கு. கிரேட் பேரியர் ஐலாண்ட் தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ உலகத்திலேயே பவளப்பாறைகள் எங்க அதிகமா இருக்குன்னா கிரேட் பேரியர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ தமிழ்நாட்டில் பவளப்பாறைகள் எங்கு காணப்படுது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் அமெரிக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, சமீபத்திய காலங்கள் நம்ம படிச்ச இன்ஃப்ளூயன்சா நோய் தொற்று அப்படின்றது அங்க அதிகமாக இருந்தது. ஓகேங்களா? சோ அதை ரிவைஸ் பண்றோம். சோ ஐரோப்பாவில் தற்பொழுது கிளி காய்ச்சல் அப்படின்றது அதிகமாக இருக்கு அப்படின்ற விஷயம் பார்த்திருக்கோம். அடுத்து இங்க பாருங்க, கண்டுபிடிக்கப்பட்டவை ஐரோப்பா முழுவதும் உள்ள 5 நபர்கள் பலியாகி இருக்காங்க இந்த கிளி காய்ச்சல் மூலமாக அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கிளி காய்ச்சல் அப்படின்றதுடைய பெயர், அறிவியல் பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா பிசிட்டாசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நோய் காரணி கிளமிட்டோபிலா பிசிட்டாசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா மூலமாக பரவுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெரிய பாதிப்பு அப்படின்றது அதிகமாக பறவைகளை பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. நாய்கள், பூனைகள் மற்றும் குதிரைகளையும் பாதிக்குது, விலங்குகளையும் பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மனிதர்களுக்கு இது பரவக்கூடிய தன்மை அப்படின்னா, இந்த கிளிகளுடைய ரெக்கைகள்ல இருந்து அப்புறம் அதோடைய கழிவுகள் மூலமாக மனிதர்களுக்கு பரவுது அப்படின்னு சொல்றாங்க. சோ பரவும் தன்மை மனிதனுக்கு மனிதன் பரவும் அரிது. ஓகேங்களா? மனிதனுக்கு மனிதன் அப்படின்றது பரவுது, ஆனா ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? ஆனா விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு அதிகமாக பரவுது. இது ஒரு ஜூனோட்டிக் டிசீஸாக பார்க்கப்படுது. ஓகேங்களா? சோ அறிகுறி நிமோனியா போன்ற அறிகுறிகள் தென்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாரடைப்பு, நரம்பியல் அறிகுறிகள்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ஒரு விலங்கிலிருந்து பரவக்கூடிய ஒரு வைரஸ் தொற்று பத்தி தான் படிக்க போறோம். சமீபத்திய காலங்களில் கேரளாவில் அவுட் பிரேக் ஆச்சு. அதுதான் நிபா வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வௌவால் மூலமாக மனிதர்களுக்கு பரவுன ஒரு தொற்று தான் நிபா தொற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு ஜூனோட்டிக் டிசீஸ், விலங்குகளிடமிருந்து மனிதருக்கு பரவக்கூடிய நோய் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தொற்று கலந்த உணவின் மூலமாக இது பரவுச்சுன்னு சொல்றாங்க. சுவாச நோய்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மூளை வீக்க நோய்களையும் ஏற்படுத்தும், இறப்பு நேரிடக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடாச்சு. அடுத்து இங்க பாருங்க, ஒரு ஜூனோட்டிக் டிசீஸ் சார்ந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறோம். மலேரியா அப்படின்றது அனஃபோலஸ் கொசு மூலமாக பரவக்கூடிய ஒரு நோய். இந்த நோய்க்கான உலகின் முதல் மலேரியா தடுப்பூசியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாஸ்க்யூரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பன்னாட்டு கடல்சார் பயிற்சியான கட்லஸ் எக்ஸ்பிரஸ் நடைபெற்ற இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை சிசல்ஸ் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சிசல்ஸ் அப்படின்றது ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்று. அந்த தீவுல தான் இந்த கடற்பயிற்சி நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இலங்கையோட ஸ்லிமெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவும் இலங்கையும் மேற்கொண்ட கடற்படை பயிற்சின்னு தெரியும். ஜப்பான் கூட ஜிம்மெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து SLINEX அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப்பான் வந்து ஜிம்மெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிம்மெக்ஸ் மேரிடைம் எக்ஸசைஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்தோனேஷியாவும் மேற்கொண்ட கடற்படை பயிற்சியோட பெயர் என்ன அப்படின்றது மறக்காம சொல்லுங்க. சக்தி அப்படின்னு முடியும். நான் க்ளூ உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அது என்ன சக்தி அப்படின்றது நீங்க சொல்லுங்க. ஸோ இப்போ நாம இந்த சிசல்ஸ் தீவுல நடந்த கட்லஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற பயிற்சி சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். ஸோ கட்லஸ் கடற்படை பயிற்சி 2024 பிப்ரவரி 26 மார்ச் 8 வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ எங்க நடந்திருக்கு அப்படின்னா, விக்டோரியா அப்படின்ற இடத்துல நடந்திருக்கு. போர்ட் விக்டோரியா அப்படின்ற இடத்துல நடந்திருக்கு. ஸோ இந்தியா சார்பாக கலந்து கொண்ட கப்பல் INS டிர் அப்படின்ற கப்பல் கலந்துக்கிட்டாங்க. அதற்கு தலைமை வகித்தது கேப்டன் அன்சில் கிசோர் அப்படின்றவங்க தலைமை வகித்தாங்க. பயிற்சியை தொடங்கி வச்சது வேவல் ராம் கலவன் அப்படின்றவங்க தான் தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ சிசல்ஸ் உடைய அதிபர். ஓகேங்களா? ஸோ இந்த பயிற்சியோட நோக்கமாக கிழக்கு ஆப்பிரிக்க கடற்கரை மற்றும் மேற்கு இந்திய பெருங்கடலின் கடல்சார் பாதுகாப்பு மேம்படுத்துவது தான் இந்த பயிற்சியோட நோக்கமாக பார்க்கப்படுது. சிசல்ஸ் அப்படின்றது மேற்கு இந்திய பெருங்கடலில் உள்ள ஒரு தீவு. 115 தீவு கூட்டங்களை உள்ளடக்கியது. ஸோ அது போக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றாக இந்த செசல்ஸ் பார்க்கப்படுது. ஓகேங்களா? அடுத்த விஷயம், கடற்படை, இந்திய கடற்படை சார்ந்து பார்க்கிறோம். அதோடைய முதன்மையான நோக்கமே கடல் எல்லைகளை பாதுகாப்பது தான். ஸோ இந்த கடற்படை வீரர்களை
தலைமை வகித்து கொண்டு போகக்கூடியவங்களுடைய எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அட்மிரல் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 3 கடற்படை பிரிவுகளை உள்ளடக்கியது இந்திய கடற்படை அப்படின்னு விஷயங்கள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் இங்க பாருங்க, நசீம் அல் பஹார் அப்படின்னு சொல்லக்கூடிய 12வது பதிப்பிற்கான கடற்படை பயிற்சி எந்த 2 நாட்டிற்குரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா மற்றும் ஓமனிற்கு உரியது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொருத்துக. உத்தரகண்ட்ல பொது சிவில் சட்ட மசோதா அந்த மாநிலத்துடைய சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த மசோதாவுக்கு தற்பொழுது ஒப்புதல் கொடுத்திருக்காங்க இந்திய குடியரசுத் தலைவர் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான குழு அப்படின்றது அமைச்சாங்க. அதை பற்றி ஆய்வு செய்வதற்கு முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவராகிய ராம்நாத் கோவிந்த் அவர்களது தலைமையில் அமைச்சாங்க. இப்போ அந்த குழு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்நாள் இந்திய குடியரசுத் தலைவர்கள் திரௌபதி முர்மு அவர்கள் கிட்ட 18,626 பக்க அறிக்கை கொண்ட இந்த அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் டாடா மோட்டார்ஸ் வெர்சஸ் தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா, ராணிப்பேட்டையில 9,000 கோடி ரூபாய் முதலீடு செய்து அங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தொழில் நிறுவனங்களை ஸ்டார்ட் பண்றதுக்கு தமிழ்நாடு அரசோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் விட்டிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு தெரியணும். ஸோ புதிய தேர்தல் ஆணையர்கள் 2 பேருமே இல்லை, ஒரே ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் மட்டும்தான் இருக்காங்க. கூடிய விரைவில் தேர்தல் நடத்த போறாங்க. ஸோ அதனால புதிய தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்வதற்கான குழு அப்படின்றதுக்கான ஆலோசனை நடத்தப்பட்டது. ஸோ அதுல தலைமை வகிக்கக்கூடியவங்க அந்த குழுவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய பிரதமர் தான் தலைமை வகிக்க போறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க. ஸோ அது போக மத்திய அமைச்சர்ல சட்ட அமைச்சர் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த குழுவை நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் क्वेश्चन பார்க்கிறோம். சோ ராணிப்பேட்டையில தான் டாடா மோட்டார்ஸ் தொழில் நிறுவனங்கள் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட 9,000 கோடி முதலீட்டுல நம்ம பார்த்தோம். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டப்போ அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாடு அவங்களும் போட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். சோ இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் தமிழ்நாடு எப்போ உதயமாச்சு, தமிழ்நாட்டில் எப்போ உதயமாச்சு அப்படின்னா 2019 அப்படின்னு தெரியணும். அப்போ ஒரு மாவட்டம் மட்டும் உதயமாகல, 5 மாவட்டம் உதயமாச்சு. திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, தென்காசி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐசிசி டெஸ்ட் வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள இந்திய பந்து வீச்சாளர் தமிழ்நாட்டை சார்ந்தவர். இவருடைய பேர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அப்படின்னு தெரியணும். முகமது சமி இந்திய பந்து வீச்சாளர் தான். சமீபத்திய காலங்களில் படித்தோம், அர்ஜுனா விருது வென்றவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அது போக ஜஸ்பிரித் பும்ரா இந்திய பந்து வீச்சாளர் தான். இந்த ஐசிசி டெஸ்ட் வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலில் 2ஆம் இடத்துல இருக்காங்க. ரவீந்திர ஜடேஜா அவர்களும் இந்தியாவை சார்ந்தவங்க தான், 7ஆம் இடத்துல இருக்காங்க. ஸோ முதல் 10 இடங்கள்ல 3 இந்திய பந்து வீச்சாளர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு குயிக் ரிவிஷன் தான். துவாரகா அப்படின்றதுல 16 வழி விரைவு சாலை அப்படின்றது அமைக்கப்பட்டது. சோ குஜராத் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்கள்ல புதிதாக செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ்க்கான அடிக்கல் நாட்டு விழா அப்படின்றது நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். சோ ஏஐ மென்பொருள் இன்ஜினியர் டெவின் அப்படின்ற பெயர்ல காக்னிஷன் நிறுவனம் வந்து உருவாக்கி இருக்காங்கன்னு பார்த்தோம். பிஎம் சுரஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய அளவிலான இணையதளம் தொழில் முனைவோர்களை அதிகப்படுத்துவதற்கான ஒரு இணையதளமாக பார்க்கப்படுது. நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் 2 கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஐஎன்எஸ் அக்ஷய், அப்புறம் இன்னொரு கப்பலுடைய பேரை நீங்க சொல்லுங்க. அடுத்து சஃப்ரோன் தரை துறைமுகம் வந்து திரிபுராவில் திறந்து வைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். கிருத்தி திட்டம் அப்படின்றது விளையாட்டுத் துறையுடன் தொடர்புடையன்னு பார்த்தோம். ஸோ கிளி காய்ச்சல் அப்படின்றது ஐரோப்பா பகுதியில் அதிகமாக பரவுதுன்னு பார்த்தோம். ஸோ கட்லஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்றது செசல்ஸ் தீவில் நடந்த ஒரு கடற்படை பயிற்சின்னு பார்த்தோம். டாடா மோட்டார்ஸ் வெர்சஸ் தமிழ்நாடு அரசு இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதுல தொழில் சாலை எங்க அமைக்கிறாங்க அப்படின்னா ராணிப்பேட்டை அப்படின்னு பார்த்தோம். இந்திய பந்துவீச்சாளர் பட்டியல், அதாவது ஐசிசி தரவரிசையில முதலிடத்தில் இருக்கக்கூடிய இந்திய பந்துவீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கான நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நாளைக்கு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ, நாளைக்கு சந்திக்கலாம்.